வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய பாடல். வாழ்க வளமுடன். இந்த நேரத்தை, உங்களுடைய நேரத்தை என்னுடையதாக்கிய இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி. இன்றைய தலைப்பு அதுதான். நமக்கு காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு நமக்கு சிலர் சித்தர்கள் முன்னால் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்முடைய திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இன்னொரு பாடல். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானிற்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு சொல்ல, நம்மளுடைய உடம்பு நாம் எப்படி பிறந்தோம் என்பதை நமக்கு மாணிக்க வாசகர் தன்னுடைய சிவபுராணத்தில் அருளி இருக்கிறார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி தேவராய் முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அவனை நாம் அறிய வேண்டும். ஒரு செல்லாக நாம் தோன்றினோம். எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, இறைவனுடைய படைப்பு. நாம் சிறு குழந்தையாக ஒரு 3 கிலோ எடையில தோன்றினோம். இப்போ ஒரு 50, 60, 70, 80 என்று பல்கி பெருகி இருக்கிறோம். எப்படி? உணவு உண்டோம், இந்த பிரபஞ்ச சக்தி வருகிறது, பூமியிலிருந்து சக்தி வருது, கோள்கள்ல இருந்து சக்தி வருது. சோ இந்த சக்தி எல்லாம் நாம் பெற நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் என்ற எங்கேயோ வெளியில இருந்து வரக்கூடியதில்லை, நாம் நம்மில் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷிகிட்ட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, ஐயா இப்ப நாங்க உடற்பயிற்சி செய்யறோம், எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. உன் உயிர் உள்ளவரை நீ வாழ்நாள் வரைக்கும் செய்யணும்னு சொல்லுவாங்க. என்ன வாழ்நாள் வரைக்கும் செய்யணுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நோயின்னு வந்துட்டு மருத்துவர்கிட்ட போனோம்னா அலோபதியில அவங்க மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இருக்க டோஸ் அதிகமாயிட்டே தான் போகுது. சோ அப்ப மட்டும் அந்த மருந்து நாம் வாழ்நாள் முழுக்க எடுக்கிறோமே, ஏன் நாம் நம்முடைய செயலை செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் உதிக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அன்பர்களிடம் சிலர் ஒரு 5 பேர் கைகளை உயர்த்தினால் போறோம். ரெகுலரா நீங்க உண்மையாக உடற்பயிற்சி தவறாமல் செய்கிறீர்களா? சாட்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு மகரிஷி அவ்வளவு அற்புதமா வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த பாத அழுத்தத்திலேயே பார்க்கும்போது நம்முடைய அனைத்து உறுப்புகளுமே, பிட்யூட்டரி தலையில இருந்து தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், உதரவிதானம், சோலார் பிளக்ஸ், கல்லீரல், அட்ரினல், கணையம், இடுப்பு, பெருங்குடல், சிறுகுடல், சிறுநீரகம், தண்டுவட பகுதி, இப்படி அனைத்துமே நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. சகோதரி செய்யும்போது அழகா செஞ்சாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ஒவ்வொரு பகுதியுமே, கை வலி இருக்கிறவங்க தோள்பட்டை, அதே மாதிரி பெருங்குடல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பித்த நீர்ப்பை, இப்படி எல்லா உறுப்புகளுமே அந்த பாத அழுத்த சிகிச்சையில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜின்னு சொல்றாங்க,
ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேமெண்ட் வாங்குறாங்க தெரியுங்களா? 5,000 10,000 அப்படின்ட்டு. உங்களுடைய கால நேரம் விரயம், நீங்க போகணும், அங்க வெயிட் பண்ணணும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் வரணும். ஸோ ஒரு நாள் ஆகிடும் போகணும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா நாம் நம்முடைய இல்லத்திலேயே இருந்து இந்த மகரிஷி அருளிய எளிய முறை உடற்பயிற்சியை செய்து நாம் ஆரோக்கியமாய் வாழ்வோம், மகிழ்ச்சியா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். நான் எல்லாரும் போல ஆரோக்கியமா தான் இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முக்காவாசி நமக்கு இங்க இருக்கிறது இல்லத்தரசிகள் நினைக்கிறேன், பெண்கள் ரொம்ப ஸ்லாக்கா இருக்காங்க. எப்பவுமே அவங்களுடைய உடல்நிலை பற்றி அவர்கள் ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல. தன்னுடைய குடும்பம், குழந்தை, கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்களே தவிர தான் உண்ணக்கூடிய உணவு, தன்னுடைய உடல், இது யாருமே அவ்வளவு மெனக்கெடுறது இல்லை என்பது நிறைய என்னுடைய நண்பர்கள் அனைவரிடம் நான் கேட்டு பகிர்ந்து உணர்ந்த ஒரு இது. இதுல முக்கியமா பெண்கள் தங்களுடைய உடலை பற்றி ஒரு புரிதலுக்கு வர வேண்டும், உடலை நேசிக்க வேண்டும். நான் சில பெரிய குருமார்களிடம் கற்று தேர்ந்தது செய்தது அவர்கள் கூறிய அறிவுடன்படிதான் இந்த கருத்தை இங்க பகிரலான்னு எனக்கு பிடித்த தலைப்பாக இதை எடுத்திருக்கிறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த வேதம் குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஆசான் ராதாகிருஷ்ணன் ஐயா மற்றும் அதை வழி நடத்தி செல்லும் பேராசிரியர்கள் அனைவருக்குமே நன்றி. இப்போ நாம கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, உங்க ஃபேஸ இப்போ கிளாஸ பாருங்க. நீங்க அடுத்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நம்ம உடலை பார்க்கணும். இப்போ நாம என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய பிள்ளை, எனக்கு என் பிள்ளைன்னா ரொம்ப ஆசை, என் அம்மானா ரொம்ப ஆசை, என் அப்பான்னா ரொம்ப ஆசை, என் ஹஸ்பண்ட்னா ரொம்ப ஆசை, கணவன் சொல்லுவாரு என் மனைவினா ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது நாம நம்ம உடலை பத்தி, எனக்கு இந்த உடலின் மீது நன்றியா இருக்கிறேன், நான் என் உடலை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நிறையவே இருக்காது. 1% இருக்கலாம், நிறைய பேர் இருக்கிறது இல்ல. நானும் ஒரு முக்கிய வகுப்புல பங்கெடுத்து கொண்ட பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக, அப்போ அந்த ஆசிரியர், எனக்கு பேராசிரியர் சொல்லி கொடுத்த, முதலில் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள் அப்படிதான் சொன்னாங்க. நம்ம இயேசு மகான்மே அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம உடலை பார்த்து நம்ம சொல்லணும், நான் உன்னை நேசிக்கிறேன், என் உடலே நான் உன்னை ஆராதிக்கிறேன். இதை சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் பூரண உடல் நலத்துடன் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். இந்த 3 வார்த்தைகளையுமே நீங்க தினம் தினம் காலை எழுந்த உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த நாளை அற்புதமாக எனக்கு வழங்கிய இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு, என் உடலே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆராதிக்கிறேன், நான் பூரண உடல் நலத்தோடு இருக்கிறேன் அப்படின்ற சங்கல்பம் நீங்க சொல்வீர்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். இதை ஒரு சங்கல்பமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நீங்க நோட் பண்ணிட்டு வரலாம். இதுல இருந்து நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள் ஏற்பட்டால் அது இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி. சாட்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஆசான் வேதாத்ரி மகரிஷி சொன்ன ஒரு பாடல் தான், அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற, அன்பர்களே வாரீர், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்ததால் ஏனென உணர்ந்தோம், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர், இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர் என்று நமக்கு மகான் 20ஆம் நூற்றாண்டு தந்த மாபெரும் மகான் நமக்கு வேதாத்ரி மகரிஷி நம்மை எப்படி நினைச்சுக்கோங்க நீங்க, அவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார், அவர் வழி பயணிப்போம் என்று ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிட்டு நம்முடைய உடலை பற்றி நாம் நமக்குள் ஒரு வைராகியத்தோடு கூடிய
இந்த சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு தினமும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வோம். உடற்பயிற்சி செய்யக்கூடியதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. ஓஷோ அவர்களுடைய சில வார்த்தைகளை நான் பகிர விரும்புகிறேன். ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடல் என்பது வெளிப்படையாக தெரியும் ஆன்மா. ஆன்மா என்பது மறைமுகமாக உள்ள உடல். இந்த உடல்தான் இயற்கையின் மிகவும் சிக்கலான ஆனால் அதி அற்புதமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதி அற்புதம்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சூப்பர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி வச்சுக்கோங்க. என்ன சாட் பாக்குறதுக்கு லேட் ஆகும் எனக்கு. கம்ப்யூட்டர்லாம் வாங்குறதுக்கு எனக்கு கையில காசு இல்லைம்மா, நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்களாக இருந்தால் நீங்கள் ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இங்க உங்ககிட்டயே இருக்குங்க சூப்பர் கம்ப்யூட்டர். யார் கொடுத்தது? இந்த இறைவன் கொடுத்தான், நம்முடைய தாய் தந்தையர் கொடுத்தார்கள். அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நமக்கு மகரிஷி அழகா தன்னுடைய வேதத்தை இந்த குண்டலினி யோக உடற்பயிற்சியில எளிய முறை உடற்பயிற்சியில எளிமையா கொடுத்திருக்காரு. எதுவுமே நமக்கு எளிமையாக கிடைத்தால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. நிச்சயமாக எத்தனை பேர் நம்முடைய உடலை நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், யாரையோ பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அது வெறும் வார்த்தைகள். ஆனால் நம்முடைய உடலை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன். ஏன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அப்படியே பிறந்தாலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தாலும் கூன்குருடு செவிடு நீங்கி பிறந்தாலும் நல்ல ஒரு மனிதனாய் வாழ்தல் அரிது என்னன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்முடைய படைப்பு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கோம். மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி எத்தனை கடந்து வந்திருக்கோம், கோடான கோடி ஆண்டுகள் கடந்து இந்த உடலை நமக்கு கொடுத்த இறைநிலைக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கோமா? இப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு நாம சொல்லியிருக்கோமா? நம்ம இப்ப ஐயா நம்முடைய ஆசான் சொன்ன மாதிரி சாப்பிட்றோம், அது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்ற வேலைகள் எல்லாம் யார் செய்யறாங்க? இந்த இறைநிலை நமக்கு வகுத்து கொடுத்த இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் செய்யற அந்த சாப்பாடு சாப்பிடும் போதே நீங்க அந்த நாவிலே சுவைத்து சுவைத்து மென்று மென்று அதை கூழாக்கி விழுங்கும் போது அந்த உணவு குழாய் வழியாக எவ்வளவு அதி அற்புதமா வழுக்கிட்டு போயிட்டு அங்க இறைப்பையில நிக்கு, அந்த நின்று அதனுடைய பல அந்த என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து ஜீரணத்திற்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரந்து அது எப்படி மாறுது பாருங்களேன். உணவு அந்த உண்ட மென்மையாக்கிய கூழ், அதற்கப்புறம் ரத்தம், ரசம், ரத்தம், எலும்பு, சதை, அதுக்குள்ள இருக்க மஜ்ஜை, இப்படி இதுவெல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 வீக்குக்கு மேல ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த இதை யார் செய்யறாங்கப்பா? இன்னைக்கு கூட எத்தனையோ அற்புதங்களை படைத்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாலும் முடியாத ஒரு அதி அற்புத பொக்கிஷமா நம்முடைய உடம்பு. நீங்கள் உணர வேண்டும். நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், வீட்டில் இல்லத்தரசிகள் தாங்கள் சமைத்த, அதாவது காலையில ஒவ்வொரு வீட்லயும் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஆபீஸ்க்கு கிளம்பணும், எல்லாரும் ஆபீஸ் போற பெண்கள் என்ன இன்னும் தேவையே இல்லை, அதை விட ரணகலமா இருக்கும் வீடு. சோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சும்மாவா இருக்காங்க? சும்மா இருக்காங்க சொன்னாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா எந்த பெண்ணும் இல்லத்திலே சும்மா இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவள் செய்யக்கூடிய வேலை 10 ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் செய்யக்கூடிய வேலையைத்தான் ஒரு இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண் செய்கிறாள் என்பதை ஒவ்வொரு வீட்டு அம்மாவாகட்டும், மாமியாராகட்டும், கணவராகட்டும், இல்ல உற்றார் உறவினராகட்டும் அனைவருமே அறியணும். அடுத்து நாம இந்த உணவை உண்றோம், அது அழகா செரிமானமாகி நமக்குள்ள உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. அத்துணையும் முடிந்து எல்லா சத்துக்களையும் உடல் எடுத்துக்கொண்டு அதனை கழிவாக நீக்குகிறது. இப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, சிறந்த கழிவாக அது வெளியே வரணும்.
அப்போ உண்ணும் உணவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்ப நமக்கு ஆசான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைவரோடும் இணைந்து உண்போம், ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை காண் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பிடி உணவை எடுத்து நம் கைகளை வைத்துக்கொண்டு உண்ணுவதற்கு முன்பாக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த உணவை நாம் உண்டோமானால் அது பிரசாதம். எப்பவுமே கோவில்ல போனோம்னா இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. அது எப்படி பிரசாதமாச்சு? உள்ள போயிட்டு கருவறைக்கு போயிட்டு அந்த ஆற்றலோடு வெளியில வரும்போது பிரசாதம் நம்ம கைக்கு வரும்போது ஒரு ஸ்பூன் தான் சில சமயம் கொடுப்பாங்க. இன்னும் கொடுப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா அது தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட அமுது. அதன் தன்மை மாறி பிரசாதமாக நம்ம கையில வருது. அதே மாதிரி நாம ஒவ்வொருவரும் சமைக்கும் போது பெண்களும் அந்த உணர்வோடு துரியத்தில் உணர்வோடு அந்த உணவை, இந்த உணவு சமைப்பதற்கு எனக்கு கொடுத்த இறைநிலைக்கு நன்றி, இந்த உணவின் மூலம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க போறாங்கன்ற ஒரு நினைவோடு சமைத்தால் அந்த உணவு பிரசாதமாகும். அதை சாப்பிடக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அதையெல்லாம் கொடுத்துட்டு நாம சாப்பிடும்போது இன்னும் நாம் பன்மடங்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணர்வில் நீங்கள் உணவு சமைத்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஓஷோ அவர்களுடைய கருத்து, இந்த உன்னுடைய உடல் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் சான்றாக உள்ளது. உன் உடலிலே பஞ்சபூதங்களும் இருக்கிறது. எவ்வளவு ஒரு உருமாற்றம் பாருங்க. பஞ்சபூதங்கள் நம் உடலாக வந்திருக்கிறது. இந்த பூமியை பார், உன்னுடைய உடலையும் பார், என்ன ஒரு உருமாற்றம். இந்த அதிசயத்தை பற்றி நீ ஒரு கணமேனும் சிந்தித்து பார்த்தது உண்டா? இந்த அற்புதத்தை பற்றி நீ ஒரு கணம் கூட நினைத்தது இல்லை. துகள் தெய்வமானது. என்ன ஒரு மாபெரும் மர்மம் நடந்துள்ளது. நீ வேறு எந்த அற்புதம் நிகழ காத்திருக்கிறாய்? மேலும் நீ ஒவ்வொரு நாளும் அற்புதம் நிகழ்வதை பார்க்கிறாய். சேற்றிலிருந்து செந்தாமரை மலர்கிறது, துகளில் இருந்து இந்த அழகான தேகம் உருவாகிறது. எவ்வளவு அற்புதமான வடிவமைப்பு பாருங்க. அந்த இறை துகள்தான் இந்த தேகமாக வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோமானால் நிச்சயமாக நம் உடலின் மீது நமக்கு காதல் வரும், நேசம் வரும், அன்பு வரும், அரவணைப்பு வரும். ஒரு எதுக்கெல்லாமோ நம்ம தம்ஸ் அப் காமிக்கிறோம். ஆனா என்னுடைய உடல் இப்படி இருக்கிறதே என்பதற்கான ஒரு தம்ஸ் அப் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் நின்று உங்கள் உடலை பார்த்து நீங்க தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்குள்ள ஒரு அற்புத மாற்றத்தை நிகழ்த்தும். அது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நிறைய சகோதரிகளுக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ரெகுலரா செய்யறவங்க இருந்தால் நிச்சயமாக முதல்ல நாம் நம்மளை நேசிப்போம். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்பொழுதுதான் மற்றவர்கள் மீது உங்களுக்கு ஒரு அன்பு வரும், காதல் வரும். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருந்தா தான் மற்றவர்களை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் அன்பா இருந்தால்தான், உங்கள் மீது நீங்கள் அன்பா இருந்தால்தான் மற்ற உயிரினங்கள் மீது, மற்ற நம்முடைய உறவினர்கள் மீது, நம்முடைய க்ளோஸா இருக்கக்கூடிய அன்பர்கள் மீது அன்பு வரும், கருணை வரும். அன்பும் கருணையும் யாருடைய குணம் என்று தெரியுமா? சாட்ல யாராவது போடுங்க. அன்பும் கருணையும் யாருடைய குணம்? ஒரு 2 பேர் போட்டா போறோம். இந்த இயற்கையின் மாபெரும் அதிசயம் இந்த மனித உடல். இந்த அதிசயத்தை நேசிக்க வேண்டும், இதை கொண்டாட வேணும்னு சொல்றாங்க. கொண்டாடுங்கள், ஒவ்வொருவரும் நம்முடைய உடலை கொண்டாடுங்கள். என்ன அற்புதமா நமக்கு இந்த உடற்பயிற்சியை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு நம்ம மகான். அவரை கொண்டாடுறோம். ஆனா அந்த பாதையில நாம ரெகுலரா பயணிக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம், எப்பவுமே இந்த உடம்புக்கு எதிரான செயல்களை தான் செய்யறோம். கோபப்படுறோம். சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா சினம் தவிர்க்கணும்னு. தவிருங்கள், கோபமே வேண்டாம். எப்பவும் உங்க முகத்துல மகிழ்ச்சி இருக்கட்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் முகத்தை கண்ணாடியில் நோக்கினால், நிறைய நான் கண்ணாடி சொல்றதுக்கு காரணம், ஏன்னா நம்ம பாக்குறது இல்ல. அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்புறவங்க ஏதோ ஒரு தலைய வாரி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களா அது கேட்கவே வேண்டாம். தலையை முடிச்சு ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பழைய ஆடைய போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தினம் தினம் உங்களை நேசியுங்கள்.
சப்போஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது இப்போ இத்தனை நாள் தான் இப்போ நம்ம இவ்வளோ சுமந்துட்டு போனோம், இப்போவாது ரிலாக்ஸாக இருப்போன்னு ரொம்ப ஒரு பார்க்கவே இருக்க சகிக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துருப்பான். ஆனால் அப்படி இல்லை. என்னைக்கும் நீங்க புதுசா புத்தம் புதுசா எப்படி நமக்குள்ள உடம்புல ஒவ்வொரு விண் துகள்களும் புத்தம் புதிதாய் உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி நீங்க உங்களை நேசிக்கணும். புதிதாய் புதிதாய் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆடையையே நீங்கள் புதிதாய் உடுத்தி 7 மணியா 6 மணி, நான் எப்போ 4 மணிக்கு விழிக்கிற வழக்கம், 4 மணிக்கே குளிச்சுடுவேன். அப்படி பழக்கம் இருக்கவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பரவாயில்லையே இந்த அம்மா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களே அப்படின்னு தோணணும். அப்படி இருந்து பாருங்க, உங்களுடைய ஒரு பாவனையும் இல்ல ஒரு தோரணையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பாக்குறவங்கள, அதாவது நாம பாக்குறது ரொம்ப குறைவு, நம்மை அடுத்தவர்கள் பார்ப்பதுதான் அதிகம். நாம கண்ணாடியில பார்த்தா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனா நம்மள நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், சுற்றம், வெளியிலே செல்லும் போது இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஒரு அந்த தேஜஸ் அவங்களுக்கு தெரியணும், இவங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு அந்த தெளிவான ஒரு புரிதலோடு நாம் நின்றிருந்தால் போறோம். ஒரு கதை சொல்றேன். இப்போ இது உடலை பற்றி இப்ப உள்ள நேரம் பேசியிருக்கா. மனதை பற்றியும் நம்முடைய மகான் சொல்லியிருக்காங்க. மனதிற்கு நமக்கு தியான பயிற்சி கொடுத்துருக்காங்க. தியான பயிற்சியை நீங்க எப்படி செய்யணும்ன்றதுக்கான ப்ரொசீஜர்லாம் தெரியும். நிமிர்ந்து அமர்ந்து தியான நிலையில் அமர்ந்து கைகளை கோர்த்து கண்மூடி உட்கார்ந்துக்கிறோம். தியானம் ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி சிலருக்கு இருக்கும். நான் எல்லாம் செய்வேன், தியானம் செய்யறதே இல்லம்மா. ஒரு சிலர் எனக்கு தியானமே வர்றதில்லம்மா அப்படின்னு இருக்காங்க. தவறு. தியானத்தை பற்றி ஔவையாரே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றேன்னா, செய் தவம் முதிர்ந்தால் கை தவம் மாளும். ரொம்ப சின்ன ஒற்றை வரியில் தான் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய அவ்வை பிராட்டி சொல்லிட்டு போனது. ஒருவன் மேற்கொண்ட தவ வாழ்க்கை முதிர்ச்சி அடைய துன்பங்கள் அவனை விட்டு விலகி போகும். சோ நீங்க துன்பங்கள் விலகி நிற்கிறவரா இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் தவம் செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அவசியம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு நேரம் எப்போ உங்களுக்கு சௌகரியமான நேரமோ அப்பத்துல தவம் செய்யுங்க. காலை பிரபஞ்ச முகூர்த்த அதிகாலையில் செய்யறது நல்லது, மாலை நேரத்தில் செய்யறது நல்லது. நமக்கு ஜூம்ல இப்ப எல்லாருமே அதிகாலையும் மாலையும் தவம் எடுக்கிறாங்க. உங்களால தனியா செய்ய முடியல, நீங்க அன்பர்களோடு இணைந்து இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல செய்யறது ரொம்ப பெஸ்ட். ஒரு இளைஞன், அவனுக்கு நிறைய ஒரு அந்த அமானுஷ்ய சக்தி மீதுலாம் ரொம்ப ஆசை அவனுக்கு. அவங்க ஊர்ல ஒரு துறவி இருந்தாரு. அவர்கிட்ட ரொம்ப ரகசியமான பல சித்துக்கள் இருப்பதாக அவர்கிட்ட கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கு சரி, இவர் என்ன பண்ண, அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு. ஒரு மரத்தின் நிழல்ல தான் உட்கார்ந்துருப்பாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நிறைய பேச மாட்டாங்க. அதனால இவர் என்ன செஞ்சா, அந்த முனிவர் கிட்ட, அந்த துறவி கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, அவர் யாருக்கும் சொல்ல மாட்டேன்றார் சொல்லிட்டு அவருக்கு நாம பணிவிடை செஞ்சு அவர்கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை எல்லாம் கத்துக்கணும்ட்டு ஒரு முனைப்புல போறாரு. அவர்கிட்ட பணி செய்யறாரு. செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் துறவியே சொல்றாருப்பா, நீ உன்னுடைய நேரத்தை ரொம்ப வீணடிச்சிட்டு இருக்க. நீ இங்க என்கிட்ட செய்ய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ உன்னுடைய வேலையை பார். எனக்கு எந்த அமானுஷ்ய சக்தியும் கிடையாது, நான் சும்மா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க எதையோ மறைக்கிறீங்க, என்ன நம்ப வைக்க முடியாது, உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்டயே ரொம்ப நாள் இருக்கா. அப்புறம் பாக்குறாரு, கடைசியா சரி இவன் நம்மள ஒண்ணும் விடமாட்டான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி உனக்கு சொல்லணும்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு மந்திரத்தை சொல்றேன், அதை சொல்லு அப்படின்னாரு. அவர் ஒரு மந்திரத்தை சொல்றாரு. ஓம் மணி பத்மஹோம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி, நீ இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கு, இதுலதான் எல்லா ரகசியமும் இருக்குன்னா சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், அட போங்க சாமி, இது எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்திரம், இதை என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றாரு. கேக்குறான் அந்த பையன். அவர் என்ன சொல்றாரு, தம்பி இது அந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியுதுதான், ஆனா அந்த மந்திரத்தை அது திறப்பதற்கான சாவி எதுன்னு மக்களுக்கு தெரியாது, வெறுமனே மந்திரம் மட்டும் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லும்போது, "சாவியா? மந்திரத்த திறக்கறதுக்கு சாவி இருக்கிறதா நான் இதுவரைக்கும் கேள்விப்படலையே!" அப்படின்னும்போது, அவர் சொன்னாரு, "தம்பி சாவி இருக்கு. அது வந்து ரகசியமானது. அது அந்த மந்திரத்த நீ சொல்லும்போது, குரங்க மட்டும் நெனச்சுக்காம, தினமும் 5 நிமிஷம் இந்த மந்திரத்த சொல்லு" அப்படின்னு சொன்னாரு. "ஆ நீங்க கொஞ்சம் இதுவா பேசுறீங்க. ஒரு மூடனைப் போல பேசுறீங்க. எனது வாழ்நாள்ல நான் வந்து குரங்க பத்தி நெனச்சதே இல்ல. அது ஏன் என்கிட்ட வரப்போது? நான் குரங்கையே நெனச்சது இல்லையே" அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவரு சரிப்பா நீ போயிட்டு வா. வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அவரு ஒரு மாடியில இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த இடத்துல இருந்து இறங்கி வரும்போது, ரொம்ப கீழ வேகமா வந்தான். அப்ப பார்க்குறான், அவன் மந்திரம் எதுவும் சொல்லல. ஆனா குரங்கு வந்துட்டு இருக்கு மனசுல. 1 வருது, 2 வருது. குரங்கா வருது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது? கண்ண மூடி மூடி திறக்கறான். அப்ப பார்த்தாலும் குரங்கு. பக்கத்துல பார்த்தா குரங்கு. எல்லா இடத்துலயும் குரங்கு. ஒரு படை மாதிரி வந்துருச்சு. ஐயோ! அடக்கடவுளே! இதுதான் ரகசியமா? இந்த ரகசியத்த திறக்கறதுக்குள்ள இந்த குரங்குங்க வந்து நமக்கு இவ்ளோ படுத்துதேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் என்ன சொல்றான்? மந்திரத்த சொல்றான். மந்திரத்த சொல்ல உடனே ஒரு பெரும் படையா வருது குரங்கு. சரி இப்ப என்ன பண்றது? நம்ம இது நமக்கு இந்த ஒண்ணுமே பண்ண முடியலையே சொல்லிட்டு, வீட்டுக்கு போறான், குளிக்கிறான். குளிச்சுட்டு மறுபடியும் அவனுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு, சரி உட்கார்ந்து வீட்ல என்ன சொல்றது? இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு, மறுபடியும் ஓம் மணி பத்ம ஓம் சொல்றான். மறுபடியும் படையெடுக்குது குரங்கு. அவனா சொல்லி சொல்லி அப்படியே தளர்ந்து போய் வெக்ஸ் ஆயிட்டு, மறுநாள் காலையில எழுந்த உடனே ஓடுறான் துறவிய தேடி. ஓடுன உடனே, ஐயா நீங்க யார்? என்னால தாங்கவே முடியல. எப்படியாவது இந்த சாவிய நீங்க திரும்பி வாங்கிக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ அவரு என்ன சொல்லுவாரு, "தம்பி இதனால தான் நான் இந்த ரகசியத்த யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருந்தேன். அந்த சாவி வந்து ரொம்ப சிரமம் தரக்கூடியது. நான் ஏன் மௌனமா இருந்தேன்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கிறியா?" அப்படின்னுவாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க எப்படியாவது இந்த சாவிய திரும்ப வாங்கிக்கோங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, "சரி இந்த மந்திரத்த மறுபடியும் உச்சரிக்காத. அப்போ உனக்கு அந்த குரங்குகள கட்டுப்படுத்தும் சக்தி எனக்கு கிடையாது. ஆனா நீ அந்த மந்திரத்த உச்சரிக்காத" அப்படின்னு. சரின்ட்டு அந்த மந்திரத்த அவன் உதறி தள்ளிட்டு, சாவி வேண்டாம் அப்படின்ட்டு இறங்கிட்டான். இறங்கினோனே அவனுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸா இருந்தது. எதுவும் வேண்டாம். எந்த மந்திரமும் வேண்டாம், தந்திரமும் வேண்டாம், குரங்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்படியே இறங்கி வரும்போது அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா மாரி தெரியுது. எந்த ஒரு குரங்கனுடைய தொந்தரவும் இல்ல. அப்பதான் நினைக்கிறான். இதே மாரி தான் நமக்கு. நம்முடைய எண்ணங்கள். இந்த கதை எதுக்கு சொன்னேன்னா, இதேதான். நம்முடைய எண்ணங்கள் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். குரங்கு மாதிரி. இப்ப நீங்க நினைக்கலாம், 1000 அங்க வருது, 10,000, 20,000 வருதுங்களே அப்படின்னுங்க. சோ எண்ணங்களை நீங்கள் குரங்குகளாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அத திருப்பி திருப்பி நமக்குள்ளேயே போட்டு போட்டு அடக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தியும், உயிர்ப்பும், பலமும் நாம குடுத்துடுறோம். அப்போ நாம பலவீனமாயிடும். அதனால நீங்க எந்த ஒரு குரங்கு வந்தாலும் சரி, அதை அனுமதித்து விடுங்கள். சும்மா ஹலோ சொல்லுங்க. "ஓ! வரீங்களா? என்னம்மா? நல்ல எண்ணமா? கெட்ட எண்ணமா? ஓகே, ஹாய்" அப்படின்னு எல்லாருக்கும் டாட்டா சொல்லுவோம்ல, அந்த மாரி சொல்லிடுங்க. அதெல்லாம் தானா போயிடும். நமக்கு அது நம்ம ஜஸ்ட் என்ன சொல்றது? சாட்சியா மட்டும் இருக்கலாம். ஒரு அந்த சாட்சியா இருந்து பார்த்தோம்னா, எண்ணங்கள் நம்மை எந்த தொந்தரவுமே செய்யாது. அது பாட்டுன்னு வரும். அங்க ஊற்றெடுக்க ஊற்றெடுக்க வந்துட்டே இருக்கும். நீங்க கண்டுக்காதீங்க. யாரையாவது திட்டணும்னா கூட அதையும் கண்டுக்காதீங்க. திட்ட வேண்டாம். ஏன்? அவங்களுக்கு அவங்களோட கர்மவினை அவங்க அந்த செயல செஞ்சாங்கன்னு நீங்க நினைச்சுட்டு போயிருங்க. மகரிஷி நமக்கு நிறைய குடுத்திருக்காரு. தற்சோதனைய குடுத்திருக்காரு. உடல் பயிற்சி செய்யும் போது, தவம் செய்யும்போதும் தவமும் செய்ய வேண்டும். உடல் பயிற்சி செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும். தவறாது தற்சோதனையும் செய்ய வேண்டும். நீங்க இதுக்காக மணிக்கணக்குல உட்கார்ந்துட்டு எனக்கு நேரமே இல்லம்மா அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலேயும் ஒரு தெளிவு, இது செஞ்சா நல்லதா? கெட்டதா? இது நமக்கு நல்லதா? நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதா? உற்றார் உறவினருக்கு எந்த ஒரு வார்த்தைகளும் கூட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க அத உங்களுக்குள்ளேயே தற்சோதனையா ஓட விட்டுக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரெகுலர் ஆயிடும். அப்போ தனியா உட்கார்ந்து செய்ய வேண்டியதே இல்ல. இதுவே நம்ம வந்து எண்ணங்கள்ல இருந்து விடுபடலாம். எந்த குரங்கும் நமக்கு தொந்தரவு பண்ணாது.
யானையாக இருந்தாலும் அதை நாம் கடந்து செல்ல அனுமதி கொடுப்போம். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் அனைத்தும் அடங்கி போகும். அப்போது ஏற்படும் பேரமைதி நிம்மதியை கொண்டு வரும். இப்படி ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய உடலுக்கு மிக பெரிய புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதை நாம் அனுபவிக்க வேண்டும். உன் மூச்சு அதுவாக அதன் போக்கில் இருக்கட்டும். உன் உடலுக்கு சரியாக என்ன வேண்டும் என்று தெரியும். ஆக்சிஜன் தேவை என்றால் அது அதிக ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும், தேவையில்லை என்றால் குறைவான ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும். எந்த ஒரு செயல் செய்தாலும், சமையல் அறையில் சமைத்தாலும், அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் ஓய்வு தன்மையை நீங்கள் உங்களோடு கொண்டிருக்க வேண்டும். எதையும் பதட்டமா செய்யாதீங்க. எல்லா வேலையும் நாம தான் செய்ய போறோம். இல்ல நாம இப்படி பதட்டமா இருக்கிறதுனால வேற யாராவது வந்து செய்ய போறாங்களா? இல்ல. அதுதான் அதுக்கு ஒரு கதை, மறுபடியும் கதை வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அழகு இருக்கு. அந்த உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தியானத்தன்மையோடு நீங்கள் செய்தால், அதை எப்படி நம்ம கோயிலுக்கு கருவறைக்கு உள்ள போயிட்டு வந்த சாதம் பிரசாதமானதோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு செயலுமே பிரசாதமாகும். உண்மையிலேயே நாம நம்முடைய உடம்ப நேசிக்கணும். கண்ணாடியில பாருங்க, திருப்பி திருப்பி அந்த வேர்ட்ஸை சொல்லுங்க. நான் உன்னை, என் உடலே நான் உன்னை ஆராதிக்கிறேன், என் உடலே நான் உன்னை நேசிக்கிறேன், என் உடலே நான் உன்னை காதலிக்கிறேன். அடுத்ததாக இப்போ நமக்கு வந்து மகரிஷி அவர்கள் இல்லறத்தில் நாம் இன்பம் காக்க ஒரு பாடலை கொடுத்திருக்கா, அதை நான் பிறகு சொல்றேன். அதே மாதிரி பெரியோரை துணைக்குள் அப்படின்னு ஔவையார் நம்ம சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் இளைய தலைமுறை என்னன்னா, அவர் பெரியவர் சும்மா எதையோ பேசிட்டு இருப்பாருப்பா, அது ஒரு புலம்பல் கேஸ் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இளம் தலைமுறை பெண்கள் கூட சில பெரியவர்கள் ஏதாவது சொல்ல வந்தால் போதும் போதும் எனக்கு தெரியும், உன்னை விட நான் நிறையவே கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்தால் சிறப்பு. இப்போ நமக்கு வந்து கை பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் 1, 2, மசாஜ், அக்குப்ரெஷர் பயிற்சி, இதெல்லாம் நீங்க இப்ப செஞ்சதுனால அதை வேகமா சொல்றேன். உடலுக்கு முழுமையான பயிற்சியை நமக்கு மகரிஷி அளிச்சிருக்காங்க. அப்போ அதை செயல்படுத்தி நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வை வாழ வேண்டும். இந்த உடல் நமக்கு 70, 80, 90, 100 வருடங்கள் கூட உனக்காக வேலை செய்கிறது. எந்த ஒரு விஞ்ஞானியும் இந்த உடலுடன் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு எந்திரத்தை உருவாக்க இயலவில்லை, உருவாக்கவும் முடியாது. அதன் அதிசயங்கள், அதற்கு நீ ஒரு நன்றி கூட சொல்வதில்லை. இந்த உடலுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? காலையில எழுந்ததுமே நீங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த உடலுக்கும் நன்றி சொல்லுங்க. நான் நல்ல ஆரோக்கியமா தூங்கி எழுந்தேன், அந்த தூக்கத்திற்கு நன்றி. அதாவது உண்ணும் உணவு, எண்ணும் எண்ணம், அது 5 அளவு முறை நம்ம மகரிஷி கொடுத்திருக்காங்க. எண்ணம், சொல், செயல், உடல் உழைப்பு, அது எல்லாமே நம்ம அளவோடு இருந்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு இந்த உடற்பயிற்சியும் செய்துக்கிட்டு இந்த உடலையும் நேசிச்சுக்கிட்டு, எப்பவுமே நம்முடைய உடலை நாம எதிரியா தான் பாக்குறோம். எப்ப பார்த்தாலும் இந்த கை வலிக்குதுப்பா, இந்த கால் வலிக்குதுப்பா, நடக்கவே முடியல. எப்போ தலைவலி வந்தா தானேப்பா உங்களுக்கு தலை இருக்கிறதே தெரியுது, இல்லைன்னா நீங்க அது மேல கவனமா இருக்கீங்க. தலையில எத்தனை பாகம், 5 இருக்கக்கூடிய பொறிகள் அனைத்துமே தலையில தானே இருக்கு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்ப தரிசிக்கணும். அது தெய்வ தரிசனமா தரிசிக்கணும். நீங்க கோவில்ல போடு உருவத்தை தரிசிக்கிறீங்க, குயூல நிக்கிறோம், போறோம், அடிச்சு பிடிச்சு போறோம், ஒரு செகண்ட் கூட அங்க எந்த சாமியும் தரிசனம் பண்றதுக்கு விடுறதில்ல. ஏன்னா இங்க ஆசாமியா நீ இருக்கியே, இங்க உனக்குள்ள கடவுள் இருக்காரே, அதை நீ நேசி, அதை நீ தரிசனம் பண்ணு. தினம் தினம் தவம் செய்து உட்காருங்க இல்லையா? இப்ப நமக்கு ரமணியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னுடைய உடலை உச்சி முதல் பாதம் வரை கவனி, உற்று கவனி, ஒவ்வொரு பாகமாக கவனி, தரிசனம், சுய தரிசனம், தெய்வீக தரிசனம் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்குள்ள தெய்வம் குடிகொண்டிருக்கு. அந்த தெய்வீக தரிசனத்தை நாம் தினம் தினம் தரிசிப்போம். அதே மாதிரி
உண்ணும் உணவு 7 தாதுக்களாய் மாறி ரசம், இரத்தம், தசை, எலும்பு, மஜ்ஜை என்று இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. இந்த உடல் அற்புதமாக வேலை செய்கிறது. அதுக்குதான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நீங்க கம்ப்யூட்டரை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா தெரியாதா? சாட்ல பதில் சொல்லுங்க. சூப்பர் கம்ப்யூட்டரான நம்மை ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓகே. நமக்கு எப்பவுமே எந்த நேரத்திலும் இந்த இந்த வயிறை குப்பை தொட்டியா தான் போடுறோம். நிறைய இல்லத்தரசிகள் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஏதோ கிச்சனுக்கு போறோம், எடுத்து வாயில போட்டுக்கிறோம். அப்படி கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு வருவோம், மறுபடியும் எடுத்து வாயில போட்டுக்குவோம். பாவம் அந்த வயிறு, அதுக்கு வாய் இருந்தா கேட்கும், அம்மா என்கிட்ட ஏம்மா இவ்வளவு குப்பைய போடுற, நீ குப்பைய போட வேண்டிய இடத்துல போடுப்பா அப்படின்ட்டு. குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது கொஞ்சம் மிந்திட்டா அதை எடுத்து வாயில லபக்குன்னு போட்டுக்குவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த சாதத்தை கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய பொருள் எத்தனை பேருடைய உழைப்பால் வந்தது என்பதை பார்த்து நீங்க அத நேசிக்கணும். அந்த உணவை நேசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஜீரணம் நடந்துரும். ஏன்னா கண்ணால் பார்க்கும்போது அது மூளைக்கு போய் அது அங்க அத ஜீரணத்திற்கான சுரப்பிகளை குடலிலே வயிற்றிலே சுரந்து விடும். ஸோ அப்ப நீங்க கண்ணால் பார்த்து ஒரு செகண்டு இந்த குரு இறைநிலைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி, இந்த உணவை உற்பத்தி செய்தவர்களுக்கு நன்றி, அதனை கடையில கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கு நன்றி. அப்படி ஒரு சிம்பிளா அது சங்கல்பம் மாதிரியே வச்சுக்கோங்க. இதை சமைத்தவர்களுக்கு நன்றி, பருமையாறியவர்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுறதுன்னா கூட உங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. சோ இப்படி எந்த நேரமும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அயரா விழிப்பு நிலைன்னு அடிக்கடி சொல்றாங்க பாருங்க நம்ம மகரிஷி. அத்தனை கருத்துக்களிலும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நீ உண்ணும் உணவை உண்கிறாய், அதுதான் நமக்கு அத்தனை நாடி நரம்புகளும் வேலை செய்யறதுக்கு நமக்கு அது பயன்படுறது. இந்த உடல் எப்பவும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. இப்ப தலைவலி வந்தாதான் தலைய பத்தி நினைக்கிறோம், கை வலி வந்தா கையை பத்தி நினைக்கிறோம், கால் வலி வந்தா காலை பத்தி நினைக்கிறோம், இடுப்பு வலி எப்ப பார்த்தாலும் இந்த இடுப்பு வலி நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேப்பா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இல்லாம நாம் நலமா இருக்கும்போது நம்முடைய உடலோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சும்மா உட்காந்துட்டு டிவி பாக்குற டிவி சீரியல் நிறைய பேர் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் டிவி எல்லாம் பார்த்து ஒரு 7 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி இருக்க முடியுதுன்னா இருக்க முடியுது. ஏன்னா எந்த நேரமும் அயரா விழிப்புணர்வோடு இருந்தால் நீங்க அதெல்லாம் விலக்கிடுவீங்க. நீங்க சரியா உடற்பயிற்சி செஞ்சு சரியா தவம் செஞ்சு அந்த தற்சோதனை செஞ்சீங்கன்னா உங்களை விட்டு சில நிகழ்வுகள் எல்லாம் தானாக விலகும். நீங்க விளக்க வேண்டியதே இல்லை. ஒரு சத்தத்தை கேட்டா கூட நம்ம காது அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சத்தமே கேட்க கூடாத ஒரு உணர்வு வரும். நிறைய பெரியவங்க வயசானவங்க பாத்தீங்கன்னா அப்ப சத்தத்தையே இது பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சத்தம் பிடிக்காது. அதே மாதிரி நம்ம தவநிலையில இருக்கவங்கள கூட நாம இப்படி இருந்தோமானால் நிறைய வேண்டாததெல்லாம் விலக்கிடலாம். அடுத்து நம்முடைய மூளை ரொம்ப சிறிய பொருள். ஒரு சிறிய மண்டையோட்டுக்குள்ள இருக்கிறது. ஒரு ஒற்றை மூளைக்குள் உலகில் உள்ள எல்லா ஒரு லைப்ரரியே நாம அடக்கிக்கலாம். எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லை இல்லாததோ விரிந்து 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 செல்லக்கூடியதோ அதே போல நம்முடைய மூளையும் அதுக்குள்ள எவ்வளவு ஒண்ணா நீங்க வச்சுக்கலாம். அதனுடைய கெப்பாசிட்டியை அளக்கவே முடியாது. அது மிகப்பெரிய நினைவு மண்டலம். இப்படி இப்போ ஒரு செகண்டு நான் ஒரு சின்ன தவ மாதிரி கொடுக்குறேன். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நீங்க கவனிக்கலாம். உச்சியிலன்னு தலைமுடி, தலைப்பாகம், ஜஸ்ட் கண்ணை மூடிச்சீங்க. நெற்றி, புருவம், கண்கள், காதுகள், கன்னம், மூக்கு, வாய்ப்பகுதி, உள்ளே பற்கள், நா, அடுத்து தாடை, கழுத்து பகுதி, உள்ளே உணவு குழாய் அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. மூச்சு காற்று, சுவாச காற்று. அடுத்து தோல் பட்டைகள், கைகள்,
முன்னங்கை, பின்னங்கை, அடுத்து மார்பு பகுதி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் கவனிங்க. இதயம், கல்லீரல், மண்ணீரல், வயிற்று பகுதி, அடுத்து அடிவயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், அப்படியே கீழே வாங்க, தொடை பகுதி, முட்டி பகுதி, முழங்கால்கள், கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், பாத விரல்கள், முழு தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதா? இதுதாங்க தெய்வீக தரிசனம், இறை தரிசனம். நீங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்க முடியலன்னா கஷ்டமே படாதீங்க. உங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்க வீட்லயே நீங்க தெய்வ தரிசனம் காணலாம். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வோம். நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இறை துகள்களும், ஒவ்வொரு செல்களும் எத்தனையோ கோடி கோடி, ஒரு செல் உயிரினம் கோடி கோடி செல்களாக உயர்ந்து ஒவ்வொரு பாகமாக விரிந்து விரிந்து, இதேன்னா இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிவுமுங்க. அது அவ்வளவு அற்புதமான இந்த உடல். அடுத்து இன்னொரு இதை சொல்றேன். இப்போ அற்புதமாக விரியக்கூடிய, அது நமக்கு சுருங்கியும் விரிந்தும் நாம் நம்முடைய உடலை பார்த்து கொள்ளலாம். சொல்லும் போதே எனக்கு ஒருக்குள்ள ஒரு சிலிர்ப்பு. என்னன்னா மனசு. இப்போ நாங்க இதயத்துக்குள்ள வாங்க, உங்களுடைய இதயத்தை பாருங்கள். கண்களை மூடிக்கலாம், ஒரு செகண்ட் தான். இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கும், ஒரு பாப்பாவோ 2 பாப்பாவோ, சின்னவங்களோ பெரியவங்களோ வளர்ந்தவங்களோ இருக்கலாம். கொஞ்சம் வயதானவர்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் திருமணமாகி வெளிநாடுகளில் இருக்கலாம், இல்லை வேறு ஊர்களில் இருக்கலாம். அவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அடுத்து உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படியே வாங்க, கொஞ்சம் நமக்கு அக்கம் பக்கத்தில் நம்முடைய நண்பர்களுடைய குழந்தைகள், அடுத்து உறவினர்களுடைய குழந்தைகள், அடுத்து இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகள், இந்த நம்ம நாடு உலகம், அப்படி விரிஞ்சிட்டே போங்க. அத்தனை குழந்தைகளும் நமக்குள்ள வந்துருட்டாங்களா? நிச்சயமா வந்திருப்பாங்க. ஏன்னா இது பிரபஞ்சங்க, இங்கேயும் பிரபஞ்சம் இருக்குங்க. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது. சோ நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்முள் வச்சிருக்கோம். நம்ம எப்படி கிருஷ்ண பரமாத்மா வாயை திறந்து காட்டின அகில உலகமும் அவருடைய வாயில் தெரிஞ்சதோ, அதே படைப்பு தான் நாம. அவன் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல, எல்லாம் ஒருவனே. சோ இதை நீங்க கவனமா வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அப்போ எவ்வளவு அற்புதமான படைப்பு நம்முடைய உடல் இல்லையா? உண்மையிலேயே அது கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க கவனிக்க உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு வருங்க. அதே மாதிரி நாம இந்த உடலை எப்படி கவனிக்கணும்ன்றத நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு நிறைய பேர் நமக்கு ஆசான்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுடைய வகுப்புகளுக்கு எல்லாம் போங்க. ஏன் எல்லார்கிட்டையும் போகணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய பொக்கிஷம் இருக்கு. அவங்க அல்ல குறையாம கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு கேட்கறதுக்கு தான் நேரம் இல்லை. இப்போ என்னன்னா நம்ம வீட்லயே செல்போன்ல உள்ளங்கையில உலகம்னு ரொம்ப சுருங்கி போச்சு. நம்ம நிறைய ஆசிரியர்களுடைய உரைகளை கேட்கலாம். அவர்கள் மூலமாக நமக்கு மகரிஷியும் வள்ளலாரும் திருவள்ளுவரும் ரமண மகரிஷியும் அத்துணை மகான்களும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு நிறைய கொட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த உடல் நீங்க ரிசீவ் பண்ணணும், அதுக்கு தாங்க இந்த உடல் கொடுத்துருக்காங்க. இப்போ உட்கார்ந்து தவம் பண்ணும்போது எனக்கெல்லாம் ராதாகிருஷ்ணன் ஐயா தவம் எடுத்தாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் ரொம்ப ஃபீல் ஆவேன். நானே நினைச்சுக்குது நமக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்ட்டு. இல்ல, எல்லாருக்குள்ளயும் அவர் கொண்டு வந்துருவாரு. அது என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த இறைநிலையும் குருவும் இறங்கி எத்தனையோ மகான்கள் காத்துட்டு இருக்காங்கங்க. நீங்க அவங்கள கூப்பிடணும். என்ன சொல்றது, அந்த அலைச்சூழலுக்கு நாம போனோம்னா நிச்சயமாக வள்ளலாரும் ஆசான் வேதாத்ரி மகரிஷியும் ரமண மகரிஷியும் எத்தனையோ மகான்கள் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல சக்தி களத்துல யார் அவர்களை கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்க அவர்களை மனதில் நினைத்தால் போதும், அத்துணை அற்புத சக்திகளும் உங்களுக்குள் நிறையும்.
இந்த பிரபஞ்ச சக்தி மூலியமாக உங்களுடைய தேடல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அவர்கள் உங்களோடு இந்த உடலோடு இணைவார்கள். அந்த நிலையில நீங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள நிறைய அற்புதங்கள் நடக்கும். நீங்க எதையுமே உங்க வீட்டுக்கு நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இவ்வளவு பணம் வேணும், பொருள் வேணும், கார் வேணும், ஸ்கூட்டர் வேணும், அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ, எது இருந்தால் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமோ, நீங்கள் சௌகரியமாக இருப்பீர்களோ, துன்பம் இல்லாமல் இருப்பீர்களோ, அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருளும். உங்களுடைய அலைச்சூழல் அந்த நிலைக்கு போனால் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இதை நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் புலம்பல்லையே இருப்பாங்கங்க. ஒரு பேராசிரியர் ஒருவருடைய வகுப்புக்கு நான் சமீபத்துல சென்றிருந்தேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல புலம்பலை நிறுத்துங்கப்பா அப்படின்னாங்க. ரொம்ப கேஷுவலா அவர் பேசினாரு. அவங்க வீட்லயே நாங்க உட்கார்ந்து அதை அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசி முடிக்கும்போது அப்பதான் தோணுது, ஓ நிறைய பேர் புலம்பல்லே இருக்காங்க. ஏன்னா புலம்பல்னா வரிசையா திட்டுறதில்ல. எப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ நின்னா வலிக்குது, நடந்தா வலிக்குது, உட்கார்ந்தா வலிக்குது, எழுந்தா வலிக்குது, அதுவுமே புலம்பல் தானேங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மகள் சரியில்லை. சில வீடுகள் மகளே சரியில்லை, மருமகள் தான் சரியில்லைல்ல, மகளும் சரியில்லை, மகனும் சரியில்லை. அதெல்லாம் விட்டுடுங்க. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள சரியா இருக்கீங்களான்ற கேள்வியை உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்கள கவனிக்கலாம். இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனா அது பெரிய விஷயம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். அமைதி வந்தால்தான் உங்களுக்கு தவம் சித்திக்கும். அதாவது நம்முடைய உடல் மிகவும் அழகானது. உடல் அதுவே அழகாகத்தான் இருக்கிறது. முதுமையோ இளமையோ ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. நிச்சயமாக இளமைக்கே உரிய ஒரு அழகு இருக்கு. அதைவிட முதுமைக்கே உரிய ஒரு பன்மடங்கு அழகு இருக்கு. நம்ம மதர் தெரசா பாருங்க. ஔவைக்கு ஒரு அழகு, மதர் தெரசாக்கு ஒரு அழகு, அன்னை அரவிந்தர் அன்னைக்கு ஒரு அழகு, இந்திரா காந்திக்கு ஒரு அழகு. இப்படி நிறைய பார்க்கலாம் நாம. சோ இந்த நிலையில் நாம் எல்லோரும் நம்முடைய உடம்பை நேசிப்போம், நேசிப்போம், நேசிப்போம். அதனுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்போம், உடற்பயிற்சி செய்வோம், தவம் செய்வோம், தற்சோதனை செய்வோம். இந்த செய்வோம் செய்வோம் என்று ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள செயல்தான் முக்கியம். எண்ணம் சொல் செயலில் நாம் சீர்மையாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் நம்முடைய உடலை பராமரித்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்? நமக்கு இடப்பட்ட ஒரு பணி இருக்கு. கடவுள் நமக்கு கர்ம வினையில் ஒரு தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் நமக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு என்ன சொல்றதுன்னா கணவன் மனைவி, மனைவி கணவன் இவர்கள் ஒவ்வொருவரும், குழந்தைகள், தாய் தந்தையர் எல்லாருமே அவரவர் கர்ம வினைப்படி நமக்கு இங்கே விதிக்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த அம்மா எனக்கு வேண்டாம், வேற அம்மா வேணும், அந்த அப்பா சரியில்லை, இந்த அப்பா சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, அப்படிலாம் இல்லை. இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின்படி கர்ம வினைப்படி நமக்கு இந்த பந்தங்களோடு இணைக்கப்பட்ட இந்த உறவு. இப்ப கோவிலுக்கு போனீங்கன்னா மூலவர் மட்டும் இருக்க மாட்டாரு. பக்கத்துல துணை தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள் சொல்லுவாங்க, சக்தி தெய்வங்கள். அதே மாதிரிதான் நமக்கு நாம் மூலவர் என்றால் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களை நாம் பரிவார தெய்வங்களாக பார்த்து நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக நமக்கு ஒத்து உதவக்கூடிய இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லணும். நம்மை இந்த என்ன சொல்றது, இந்த உலகத்தில் இருந்து நாம் பிறந்ததற்கான காரணத்தை நாம் நம்முடைய அதாவது ஒரு நதி தன் கடலை சேருவது போல் நாம் ஏன் பிறந்தோமோ அந்த பணியை இங்கு செவ்வனே செய்வதற்காக இந்த உறவுகள் நமக்கு அமைந்தது என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நாம் நம்மை போற்றி பாதுகாத்து உடல் வளத்தை பெருக்கி அன்போடும் கருணையோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நிறைவோடும் வாழ்வோம். எப்பொழுதும் நமக்குள் நிறைவு இருக்கணும். எந்த செயலிலும் ஒரு நிறைவு வேண்டும். அன்பும் கருணையும் இறைவனுடைய கல்யாண குணங்கள். கல்யாணம்னா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா நமக்கு? அந்த குணங்கள் நமதாக இருந்தால் நிச்சயமா சந்தோஷம் இருக்கும். நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம், ஆனந்தமாய் வாழ்வோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை வழங்கிய வேதம் குழுமம் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும்
மற்றும் இங்கு இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் இறையருளினாலும் குருவருளினாலும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்மா.